ஹalleluya. இப்ப இந்த வசனத்துக்கு கூட நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் தேவன் தன்னுடைய சீசர்களை பூமியிலே போய் நீங்கள் சுகப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள், தன்னுடைய வசனத்தை அநேகருக்கு சொல்லுங்கள் என்றெல்லாம் அனுப்பும் போது அங்கே அவர் என்னத்தை அள்ளி கொடுத்து விடுகிறார்? ஹalleluya. இவர்களும் வெறுங்கையோடு போகிறார்கள். அவருடைய பிரசங்கம், அவருடைய சத்தியத்தை சுமந்தவர்களாகத்தான் போய் இந்த 12 உலகத்திலேயே இன்றைக்கு பிரசங்கங்கள் இல்லது தேவனுடைய வசனங்கள் இல்லை தேவனை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்ததான இந்த 12 சீசரும் தான் அவருடைய வசனங்களை கொண்டு பூமியிலே சுவிசேஷத்தை ஆரம்பித்தார். ஹalleluya. அங்கே போடப்பட்டிருக்கிறதா இவர்கள் இப்படி இவ்வளவு பொன் கொண்டு போனார்கள், இவ்வளவு பொருள் கொண்டு போனார்கள். அங்கே 8வது வசனத்திலே கர்த்தர் 6வதிலே சொல்கிறார், காணாமல் போட ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்க. ஹalleluya. 8வது வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க. ஹalleluya. அப்ப யாரெல்லாம் இந்த சீசர்கள் யாரோடு ஒட்டி இருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவோடு ஒட்டி இருந்தார்கள். ஹalleluya. அவரோடு நாங்கள் இணைந்து வாழுகிற போது அவருக்குள்ளாய் இருக்கிற அந்த வல்லமையின் ஆவியானவர் நம்ம மத்தியிலே கிரியை செய்வார். அது போதும் இந்த உலகத்திலே நாங்கள் அநேகருக்கு விடுதலை கொடுக்க, அது போதும் இந்த உலகத்திலே நாங்கள் அநேகருக்கு சமாதானத்தை உண்டு பண்ண. ஹalleluya. கொடுத்துத்தான் நாங்கள் ஒரு பண தேவையோ ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் சந்தித்துத்தான் ஒருவருக்கு ரட்சிப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றதில்லை. அது முக்கியம்தான் அந்த பகுதி. அது 2வது அவருடைய வசனத்தை சுமக்கிறவர்களாக அவரோடு நாங்கள் இணைந்திருக்கிற போதுதான் இந்த பூமியிலே நாங்கள் வெற்றி உள்ள சுவிசேஷ நடை போட முடியும். ஹalleluya. அப்ப முதல் போய் நான் ஆத்மாவை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற எனக்குள்ள அநேக வாஞ்சை இருக்கிறது நல்லது. ஆனால் அதுக்கு முன்பதாக நான் செய்ய வேண்டியது அவரோடு நான் இருக்க வேண்டும், அவருடைய பிரசனத்தை நான் இழுத்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் என்னத்தை பார்க்கணும் என்று சொன்னால் உண்மையிலே பிரயாசங்கள் முக்கியம்தான். ஆனால் சத்துருவானவன் உங்களுக்கும் எனக்கும் வேண்டாத காரியங்களை போட்டு அவன் வேண்டாத வேலைகளை எங்களுக்கு தந்து நியாயப்படுத்துவான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று பின்னேரம் இருக்கிற அந்த வாக்குறுதியிலே நாங்கள் மெசேஜை செய்து ஜெபித்து எல்லா காரியங்களும் ஆயத்தம் பண்ணி வச்சா அந்த இலவாக இருக்கும் என்ற போது அங்கே ஒரு தடை உண்டாடு. எப்படின்னு சொன்னால் அங்கே வேலை இடத்தாலே தானே அவர்கள் அழைக்கிறார்கள், நாங்கள் போகத்தானே வேண்டும். அது மரியாதை இல்லையே, அவர்களுக்கு ரெஸ்பே கொடுக்க முடியாது, அவர்களை மரியாதை செய்யவில்லை. அந்த இடத்திலே ஒரு வருடம் நான் ஒரு சாட்டுப்போக்கை சொல்லுகிறேனே இப்படி என்று எங்கள் மனதிலே ஒரு எண்ணம் வரும். உண்மைதான், அந்த சிந்தை நல்லது. ஏனென்றால் அங்கே அவர்கள் வேறு இடத்திலே கூப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் சத்துருவான் இப்படிப்பட்ட நியாயப்படுத்துகிற காரியங்களை கொண்டு தேவ சமூகத்திலிருந்து உங்களை விலக்கி கொண்டே இருப்பார். ஹalleluya. நியாயமா தெரியும், யோசிச்சு பார்த்தா அது டிரான்ஸ்லேஷன் கம்பெனி தானே செய்யுது, அது பெரிய ஹோல் இடத்துல கூப்பிடுது, நான் எப்படி போகாம இருக்கலாம்? காரணங்கள் நன்மையான மாதிரி தெரியும். இப்படித்தான் இன்றைக்கு பூமியிலிருந்து சத்துரு ஒவ்வொரு மனிதனையும் தேவனிடத்திலே விலக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். என்றால் மற்றவர்களை குறித்து சொல்லாமல் நான் எனக்கென்று மனதிலே பட்டதை சொல்லுவேன். அந்த நாள் நான் இருந்தால் நான் ஆவிக்குரிய விஷயத்தில் அநேக காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அங்கே ரெஸ்பெக்ட் என்று சொல்லித்தான் போகிறேன். ஆனால் நான் தேவனை கொடுக்க வேண்டிய எவ்வளவு நேரத்தை நான் நடந்தேன். ஹalleluya. அப்ப இப்படித்தான் இன்றைக்கு காரியங்கள் வந்து கொண்டிருக்கும். நாங்கள் நியாயம் நாங்கள் எப்படி இருக்கணும்னா ஞானமாக நாங்கள் செயல்பட எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹalleluya. ஆமென். அப்ப நாங்கள் என்ன சொன்னால் இப்ப நாங்கள் இந்த பூமியில சம்பாதிக்கிற காரியங்கள் நல்லது. ஆனால் இந்த பூமியை விட்டு நான் போகும்போது அவையெல்லாம் அழிந்து போகும். அப்ப நாங்கள் நித்தியத்துக்கென்று நாங்கள் சொல்ல போற போது எல்லாரும் நாங்கள் சொல்லணும், நான் உழைக்கிறது நல்லது, நான் சேர்த்து வைக்கிறது நல்லது, நான் ஓடிக்கொண்டே இருக்கிறது நல்லது. ஆனால் நான் தேவனிடத்திலே கடந்து போகும்போது என்னோட வரப்போகிறது அவர் இங்கே உழைத்து வைத்திருக்கிற பணமோ காசோ அல்ல, ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்த வாழ்க்கை. ஹalleluya. அதை நாங்கள் நினைத்துக் கொள்ளாதபடியினாலே தான் இன்றைக்கு அதிகமாய் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஆமென். இந்த பாருங்க லூக்கா 12:20 அங்க என்ன சொன்னா, தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ என்ன செய்வாய்? நீ சேகரித்து வைத்தது யாரு? ஹalleluya. உண்மையா இல்லையா? ஆமென். அப்ப அதுல ஒரு மணித்தியால் இல்லது அரை மணித்தியால் இல்லது ஒரு நாள் நாங்கள் ஒப்பு கொடுத்து எனக்குள்ளது போதும் என்று சொல்லி எங்களை திருப்திப்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக ஓட நாங்கள் அந்த ஆண்டிலே அர்ப்பணிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஓடிக்கொண்டேதான் இருப்போம். ஆனால் தேவ சமூகத்திலே அவரோடு உள்ள உறவிலே நாங்கள் விரிசலை கண்டு கொண்டிருப்போம். எனக்கு அருமையானவர்களே. ஹalleluya. ஆமென். அதனாலே நான் சொல்றேன், ஆண்டவருக்கு என்று சொல்லி நாங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் வெறுத்து விட சொன்ன காரியங்களிலே இருந்து நாங்கள் வெறுப்பை உண்டாக்கி
நாங்கள் அவருக்கு என்னத்தை எம்மிடத்தில் உள்ளதை கொடுக்கிற எங்களிடத்தில் இருக்கிற உள்ளத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய இடத்துல இருக்கிறதான பெருமைகளை விட்டு நாங்கள் அவருக்கு முன்னதாய் தாழ்மைப்பட வேண்டும். இல்லாமல் அவருக்குள்ளாய் நாங்கள் அதிகமாய் தொடர்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய வசனங்கள் எல்லாம் நன்மையான காரியங்களை தான் கற்று தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எத்தனையோ காரியங்களை விட்டு அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதைகளுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க எனக்கு கிருபைதாரும் ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களை காணப்பட வேண்டும். மத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனம். Matthieu chapitre 6 verset 30. Cherchez premièrement le royaume et la justice de Dieu, et toutes ces choses vous seront données par-dessus. Amen. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இவ்வளவு தரம் தான் கேட்கிறோம். அல்லேலூயா. முதலாவது தேவன், முதலாவது தேவன், முதலாவது அவருடைய ராஜ்யம், இயேசு இயேசு இயேசு. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர ஏன் திருப்ப திருப்ப சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொன்னால், இதை செய்யத்தான் எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. அல்லேலூயா. இதை செய்யத்தான் கஷ்டமா இருக்குது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய சில பலவீனங்களை கண்டு இப்போ நாங்கள் ஒரு எஜமானை நான் மதிக்கிறவளா இருந்தால், இன்றைக்கு ஒரு நல்ல கூட்டம் நாங்கள் போவோம் என்று சொல்லுகிற போது அங்கே ஒரு தடை வருகிறது என்று சொன்னால் சத்துரு அறிவா அந்த மனம் அப்படி அவங்களுக்கு எது எந்தெந்த காரியத்துக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றதை சத்துரு பார்த்து அந்த இடத்திலே எங்களுக்கு தடையை உண்டு பண்ணுவான். அதை முறியடித்து தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்ட வேண்டியது நான் தான். இல்லாத பட்சத்திலே எப்பொழுதும் எங்களுக்கு தடை காணப்பட்டு கொண்டுதான் இருக்க போகும். முதலாவது வையுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. மிச்ச காரியம் எல்லாம், மிச்ச காரியம் என்றால் சரீர பலவீனமாய் இருக்கலாம், குடும்ப சமாதானமாய் இருக்கலாம், எந்த காரியமாய் இருந்தாலும் எங்களுக்கு பின்பதாய் தொடர்ந்து வர கர்த்தர் வழிகளைக்கிறார். அல்லேலூயா. அப்ப கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை. அல்லேலூயா. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. நாங்கள் இதை இதிலே விட்டுட்டு போகக்கூடாது. எங்களுக்குள்ளா இன்றைய நாளில் ஒரு வைராக்கிய வாஞ்ச வர வேண்டும். அல்லேலூயா. ஓய்வு நாள் என்றால் அது திருப்ப திருப்ப அதே தான் நாங்களும் பேசிக்கொண்டிருப்போம். உண்மைதான் தடை வரும். ஆனால் நீங்கள் போராடி ஜெபிக்கணும். ஏனென்று சொன்னால் அது தேவனுக்கு என்று நீங்கள் கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஓய்வு நாள். அது சும்மா ஓய்வு நாள் என்று கூட சொல்லப்படலை, பரிசுத்த ஓய்வு நாள். அவ்வளவாக அந்த பரிசுத்த தேவனுக்கு நீங்கள் வந்து அவருடைய சமூகத்திலே இருந்து அவரை ஆராதிக்கிறதை அவர் காத்து கொண்டிருப்பார். நீங்க வராம இருக்கிற நாளெல்லாம் தேவன் உங்களுடைய ஆசனத்தின் இடத்தை பார்த்து துக்கப்பட்டு கொண்டிருப்பார். வரையும் சொல்ல போகிறார். அவ்வளவாய் ஒவ்வொரு ஆத்துமாயங்களையும் மிகையாய் நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆசனம் சேர்ந்து ஒரு நாளும் கூப்பிடாதபடிக்கு அவருக்கு முன்பதாக நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் செயல்பட இன்றைய நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் அந்த ஓடுகிற ஓட்டம் எவ்வளவு விரயமானாலும் எப்படி வீணாய் போய் என்று அங்கே எடுத்துக்கொள்ளுங்கள். எக்லேசியாஸ் chapitre 1 verset 12-14. அதில் நிறைய உண்டு. அதில் சிறிதை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே என் தேவன் என் மகனே என் மகளே என்று மாத்திரம் அழைத்து மதிகடன் என்று சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பிரசங்கியின் புத்தகம் 1:12-14. எக்லேசியாஸ் chapitre 12-14. நாங்கள் இதை அறிந்து விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் அந்த மூடரால் நாங்கள் வாழ மாட்டோம். Alléluia. Ecclésiaste chapitre 1 verset 12-14. Moi, l'Ecclésiaste, j'ai été roi d'Israël à Jérusalem. J'ai appliqué mon cœur à chercher et à sonder par la sagesse de tout ce qui se fait sous les yeux. C'est là une occupation pénible à laquelle Dieu soumet les fils de l'homme. J'ai vu tout ce qui se fait sous le soleil et voici toutes les vanités et poursuites du vent. Amen. Alléluia. Vassing. எல்லாரும் வாசிங்க வசனத்தை. ப்ளீஸ் பாருங்க வசனத்தை. வானத்திற்கு கடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்வதற்கு என் மனதை விநியோகம் பண்ணினேன். மனபுத்திரர் இந்த கடல் சொல்லை அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே தெரியப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இங்கே 12-14 சொன்னேன். அங்கே பிரசங்கி ஆகிய அங்கே யாருன்னு பார்ப்பீங்கன்னு சொன்னா, ராஜா தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கி. அங்கே அவர் சொல்லுகிறார், சாலோமன் என்னத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், பிரசங்கினா எருசலேமின் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தார். பாருங்க, ஒரு ராஜா
மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படி தேவனதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலம். இந்த சத்தியத்தை நாங்கள் நினைவிலே கொண்டு வருவோம் என்று சொன்னால், தேவனாலோ மனிதராலோ மதிகடன் என்று அழைக்கப்படாதபடிக்கு ஞானம் உள்ளவர்களாய் அன்றன்றாடு உள்ளது போதுமாண்டவர். என்னுடைய சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியா என் மனைவியோடு, மகிழ்ச்சியா என் பிள்ளைகளோடு, மகிழ்ச்சியா என் கணவரோடு, மகிழ்ச்சியா என் பெற்றோரோடு வாழ்ந்திருப்பேன் என்று எல்லாரும் நாங்கள் வாழ்ந்துருவோம். அல்லேலூயா. அங்க என்ன சொல்லுவார் பாருங்க, இந்த வானத்துக்கு கீழே நடக்கிற எல்லாம் உண்டாகும் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் தந்தார். அவரே தான் சில நேரம் எடுத்து போடுறார். அவருடைய காரியங்களுக்கு நாங்கள் வேறு கேள்வி கேட்க எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கவனித்து பார்த்தாராம், எல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சலம். இல்ல எனக்கு நாளைக்கு என்ன செய்ய போறோம், கவலையே படாதீங்க. நீங்க நம்பி இருக்கிற கண்மல அவரை முன்னுக்கு வச்சீங்களா, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அல்லேலூயா. ஆமே. அப்ப அதுதான் நாங்கள் இந்த சத்தியத்தை நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் போய்கொண்டிருப்போமானால் அங்கே எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. நல்ல வேலை என்று சொல்லிடுவோம் என்று சொன்னால் நானும் தான் நினைப்பேன். ஆமே. என் பைய சொல்லுவான், பள்ளிக்கூடத்தில் நிற்கிறேன், லேட்டா வந்தேன், பள்ளிக்கூடம் போயிடுஞ்ச என் தேசப்பா நல்ல வேலையை தந்திருக்கிறார், நாளைக்கே அந்த ஓட்டப்பீஸ் எடுத்து முடினா நான் சோமன். அல்லேலூயா. அந்த ஓட்டப்பீஸ் என்னோட சாகுற வரையும் வரப்போறது இல்லை. இதை குறித்து இந்த பூமியை மேன்மை பாராட்ட முடியாது. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் குறித்து தான் மேன்மை பாராட்ட முடியும். என்றால் அவர் தான் அந்த வேலையை தந்த இடத்தை உருவாக்கினவர், அதற்குள்ளாய் இருக்கிறவர்களை உருவாக்கினவர், என்னை உருவாக்கினவர், சகலத்தையும் உருவாக்கினவர். எதை இழந்தாலும் நான் அவரை இழக்கவில்லை என்று சொன்னால் நான் தனித்து போய் நிற்க வேண்டிய கட்டம் வராது. அல்லேலூயா. அப்ப நாங்கள் கேட்கிறது நல்லது எனக்கு அருமையானவர்களே, அதன்படி வாழ இன்றைக்கு நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பொறுத்து நான் உண்மையா பண்ணிக்கொள்ளுங்க. என்ன காரியமா இருந்தாலும் அந்த தேவனுடைய நாட்களிலே நாங்கள் கொஞ்சம் எல்லாரும் நீங்க வைராக்கியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமே. எதற்காக சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு நான் ஓய்வு நாளிலே சில பலவீனம் வந்து தாக்கும் பாடு ஏதோ ஒரு தடவரம் இல்லைன்னு இல்லை. ஆனா நாளைக்கு நாங்கள் காரியங்களை செய்யும் போது இந்த ஆத்மாவில நீங்க முத்தப்படுற இல்லையா, அந்த தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு மாத்திரம் எனக்கு இப்படியா இருக்கே, நான் இதை விட்ட தெரியும். ஏனண்டா அப்படி தேவ சமூகத்திலே கூடுகிறத தடை பண்ணுற சத்துரு உங்களுக்கு முன்பாக இருந்து கூமான போட்டு சிரிச்சு கொண்டே இருக்கிறான். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. தேவ பிள்ளைகள் சத்துருடத்திலே ஜெயித்து வைக்கப்பட்டு நிற்கிறது நல்லதா? ஆண்டவர் அந்த சிலுவை மரணத்தினால் வெற்றி எடுத்தது பலன் என்ன எங்களுக்கு? அல்லேலூயா. முறியடிக்கிற ஒரு வைராக்கியத்துக்குள்ளாய் நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமே. ஆமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என் பிரியமே, ரூபவதியே, என் மகளே, என் மகனே என்று சொல்லுகிறதுக்கு இந்த பிரசங்கி சொன்னது போல இந்த பூமியிலே சகலமும் சூரியனுக்கு கீழே மாயை என்பதை நீங்களே நான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்ப நாங்கள் எதை நாங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னும் அதிகமாக அவருடைய சமூகம் எனக்கு போதும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்க வேண்டும். உண்மைதான், அதிகமாக படிக்கிறது நல்லது, நல்ல பட்டங்களை வேண்டுகிறது நல்லது. இந்த பூமிக்கு மாத்திரம்தான் அவை எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே தவிர மறுமைக்கு அவை ஒன்றும் எங்களை கொண்டு போய் தேவ சமூகத்திலே சேர்க்காது. அதுக்காக அப்ப நாங்க படிக்க வேணாம்னு சொல்றீங்களா, நாங்க வேலைக்கு போக வேணாம்னு சொல்றீங்களா, அப்படி என்று இரண்டாவது பேசக்கூடாது. இவை எல்லாம் இங்கே தேவை என்று நாங்கள் வாழ்க்கைக்கு செய்கிறது போல மறுமைக்கு என்ன தேவையோ அதை ஒவ்வொரு நாளும் குருவி போட்டு வைத்தது போல கிருபைய பெலத்த ஆசீர்வாதத்தை நித்திய ஜீவனுக்குரிய வழி வெற்றி அடைப்பான கற்களோடு காணப்படும். அதை ஜெபித்து தேவனோடு இருந்து 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 அந்த வழியை நீங்க உடைத்து கொண்டு போனால்தான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முடியுமா இருந்தால் நான் கட்டி வைத்த நெல்லும் அரிசியும் கோதுமையும் எல்லாம் என்னோட வராது. தேவ கிருபை மாத்திரமே அது என்னை உங்களை நித்தியத்துக்குள்ளாய் செய்யும். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் அப்பா ஆத்மாவுக்கு எது நன்மை விளைவிக்கிறதோ அதை நீங்களும் நானும் தேடி செய்ய இன்றையிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் அவ்வளோ வாஞ்சியா இருக்குது வாலிப பிள்ளைங்க. அப்ப அதுகள் ஆராதனைக்கு கூட அதுகள் உபவாசிக்க அப்படி என்னென்ன தடைகள் காணப்படுகிறது உங்களை ஒவ்வொருவருக்குள்ள இந்த வாரம் வந்துட வேண்டும்.
அதிகமா என்ன இப்போ இப்போ தனியா பணத்தை மட்டும் நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க. எல்லாருமே நாங்கள் நாடு வாழக்கூடிய மாதிரி தான் இருக்கிறோம். இந்த தேசத்துல வீடு கட்டத்தான் எல்லாம் போதும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வேற பிரச்சனையை என்னால் புரிச்சு கொள்வோம். அல்லேலூயா. இப்படி இருக்கிறது, பிள்ளைக்கு இன்னும் யூனிவர்சிட்டி கிடைக்கல, பிள்ளைக்கு நம்ம அது கிடைக்கல, வேலை கிடைக்கல, பிரச்சனையா இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. நாங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்முடைய ஜீவியத்தின் காலம் 70 80 தான். அதுவரை இதே நாங்கள் யோசிச்சு கொண்டிருந்த எங்கள் ஜீவனை விடுவோமானால் நிச்சயத்துக்கு போகும்போது ஒன்றும் இருக்காது. அப்போ எப்படி தேவ சமூகத்துக்கு தான் நான் போவேன் என்று நாங்கள் சொல்ல முடியுமா? தைரியமா நாங்கள் இன்றைக்கு சொல்ல முடியுமா? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகும். நம்பிக்கையும் விசுவாசமும் தான் வாழ்க்கை. நான் இல்லைன்னு சொல்லி உங்களுடைய அவநம்பிக்கையை நான் தந்து பேசுகிறதுக்காக வர இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும், இல்லை எனக்கு தெரியும், இடத்துல இவ்வளவு இருக்கு, இடத்துல நிறைய புடவை இருக்கு, அப்படி வச்சுக்கணும். இவ்வளவு என்னட்ட இருக்கு என்ற அலமாரியில என்று எப்படி தெரியுதோ அதே போல என்னிடத்துல ஆண்டவரிடத்துல கடந்து போகிறதான நித்திய ராஜ்யத்துக்குரிய பொக்கிஷம் இருக்கு. அப்படி என்று தைரியமா நான் சொல்லுகிற ஒரு மகளாய் நான் வாழுகிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அது என்ன எல்லாத்தையுமே பிள்ளைங்களுக்கு தான் அனுப்புவாங்க. அல்லேலூயா. ஆமென். உதாரணத்திலே நாங்கள் கண்டோம், இந்த கைகளை அவர் பெட்டிக்கு வெளியில விட சொன்னார். பெரிய விஷயமானே, கை வறுமையாய் தான் போகும். இந்த பூமியிலே நான் சம்பாதித்தது போல யாரும் சம்பாதித்திருக்க மாட்டார்கள், ஆனால் நான் எதையும் கொடுத்து கொண்டு போவதில்லை சொன்னார். அல்லேலூயா. இது இன்றைக்கு நாங்கள் உணர்ந்துறவங்க. உருப்பட்ட பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அருமையானவர்களே. ஆனால் நீங்கள் நானும் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறேன். அல்லேலூயா. அந்த பிரசங்கியிலே நாம் 3 1 2 3 சீக்கிரத்தில் அதில் இருக்கிறதானே அப்படியே படிங்க. பிரசங்கி எக்லெசியாஸ்தின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 3வது அதிகாரம். நான் சீக்கிரத்தில் படிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறகு ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம். இப்படியே ஒன்றுக்கு காலங்கள் சொல்லிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப காலத்தை வைத்த தேவன் அதை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதுக்கு நான் தேவனோடு இருந்து கொண்டு இருக்காமல் படுகிற அந்த வேதனையை மட்டுமே நான் பிடித்து கொண்டு அழுது கொண்டே இருப்போமானால் கர்த்தர் நீங்கள் எவ்வளவு அழுதாலும் அவர் வைத்த காலத்திலே தான் அந்த ஆசீர்வாதம் வருது. வைத்த காலத்திலே தான் அந்த தடை நீங்கி போகும். ராஜாவாய் இருந்தவர் இந்த பூமியிலே எல்லாத்தையும் அனுபவித்து ஒன்றும் தனக்கு திருப்பி கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் 793வது பழைய ஏற்பாடை நாங்கள் இப்போ பார்க்கிறோம். ஆமென். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் பயணிக்க போகிற நாளிலே நான் எதை கொண்டு போக வேண்டும், இதைத்தான் யோசிப்போம். நாங்கள் ஸ்ரீலங்கனா இருக்கலாம், இந்தியனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நாங்கள் அந்த நாட்டு பிரஜைன்னு நான் சொல்லுறேன். ஆனா நான் ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது நிச்சயமாய் அதற்குரிய விசா, அதற்குரிய அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஐடென்டி கார்டு, விசா இவை எல்லாம் இல்லாம விடுவாங்களா உங்களை ஃப்ளைட்டுக்கு? அப்ப பரலோகத்துக்கு மட்டும் எப்படி தேவனுக்கு வேண்டிய தேவன் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒன்றையும் நான் சேர்த்து வைக்காமல் வேற காரியங்களில் ஓடி தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரே உடைய சமூகத்திலே கூடினேன், இப்போ என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்றால் அங்கே ஐடென்டி கார்டு வேணும், பாஸ்போர்ட் வேணும், அங்கே விசா ஆயத்தமாக நினைக்கலாம். வருஷம் தொடங்கி 3வது வாரத்திலே மரணத்தை பற்றியும் கடந்து போறதை பற்றியும் என்ன இந்த சகோதரி பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கல்ல உங்களுக்கு தேவன் வைத்த ஆயுசு நாட்கள், அது 100 ஆண்டாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் கூப்பிடும்போது போக வேண்டியவர்கள் தான் நாங்கள். அப்ப இங்கே நான் இல்லை என்று அழுகிறதை விட அதையும் செய்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று நாங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பாடுபடணும். உண்மையிலே இருந்து வந்த சபையில புலவு ஜெபங்கள் உண்மையிலே தொடர்ச்சியாக வெள்ளி இருக்கும், புதன் இருக்குமே. நாங்களும் வேலைக்கு போய் கொண்டு தானே அப்போ போனோமே. இப்போ கோவிட் வந்துச்சு, ஒரு தடை வந்துச்சு, அப்படி எல்லாரும் அது ஒரு மன்னிப்பாக அதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அது கோவிலே முடிஞ்சு, ஆண்டவர் கோவிட் முடிஞ்சு கிருபையின் காலமாய் உங்களுக்கு எனக்கும் தந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிரு. அதான் அந்த நாட்களிலே உங்களை நான் எடுக்கவில்லைன்னு விட்டு வைத்திருக்கிறார். நாங்க என்ன செய்கிறோம்? இப்ப எல்லாருமே இல்ல ஆராதனை லைஃப்ல பார்த்து கொள்வோம்,
எல்லாம் அப்படி ஜெபிச்சுக் கொள்வோம் நினைக்கிறோம். நீங்களும் நானும் பெருவராய் பொக்கிஷமாய் தேவ சமூகத்துக்கு கடந்து போக நாங்கள் சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சபையிலே ஜெபிக்கிற ஜெபத்தின் நாட்கள், நாங்கள் செய்கிற உபவாசங்கள், நாங்கள் செய்கிற நற்கிரியைகள், நாங்கள் மற்றவருக்காக பரிதவித்து விடுகிற கண்ணீர்கள், இவைகள் தான் நாங்கள் போகிற அந்த வழியை உடைத்து உங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இவ்வளவு சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். இங்கே யோவான் 14:1-3 நாங்கள் பார்க்கிறோம். என்ன தேவனை செவிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். 14:1-3. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்து படிங்க 14 யோவான் புத்தகம் 14:14-3. Jean chapitre 14, versets 1 à 3. Que votre cœur ne se trouble point, croyez en Dieu et croyez en moi. Il y a plusieurs demeures dans la maison de mon Père. Si cela n'était pas, je vous l'aurais dit. Je vais vous préparer une place, et lorsque je m'en serai allé et que je vous aurai préparé une place, je reviendrai et je vous prendrai avec moi, afin que là où je suis, vous y soyez aussi. Amen. ஆமென். கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் கொண்டு வருவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியை அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்ப அங்கே பாருங்க, நான் வந்து இதுல சும்மா சொல்ற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கோம். அங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவர் போய் வழியை ஆயத்தப்படுத்துறாரு. அவர் வழியை ஆயத்தப்படுத்தி எங்களை அழைத்து கொண்டு போக வருகிற போது இந்த பூமியிலே நான் எதை அதிகமாய் சேர்த்தனோ அதுதான் எனக்கு வழியை உண்டு பண்ணும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக, அவருடைய ஆவியின் வரங்களுக்காக, வல்லமைக்காக, ஓடி ஓடி ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறதுக்காக, இப்படியெல்லாம் நாங்கள் சொன்னோமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறேன், கலங்காம இருங்க. பிதாவின் வீட்டில் உங்களுக்கு யாரெல்லாம் வீடு வாசல்னு கவலைப்படுறீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல அங்கே அநேக வாசத்தலங்கள் உண்டா. ஹல்லேலூயா. அங்க போய் அவர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு வரும்போது அங்க போய் நாங்க வழியில வீடு இல்லாம நிக்கிறதுக்கு மாதிரியா கொண்டு போவார் தேவன்? வாக்கு கொடுத்து வாக்கு மாறாதவரா? வாக்கு கொடுத்துட்டு கைவிடுறதுக்கு அவர் மனுஷனா? இல்ல. அப்ப அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று நிச்சயம் இருக்கிற நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிந்திருக்கிறோம். அவர் கொண்டு போகிற வழியையும் அறிந்திருக்கிறோம். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் வைத்து அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த பூமியில எதை அதிகமாய் நான் நாடினேனோ அதுதான் என்னோட கூட வரப்போகிறது. அது மாத்திரமே போதும். அதுதான் இன்றைய சத்தியம். நான் இன்றைக்கு இந்த பூமியில எதை அதிகமாய் நாடிக்கொண்டிருக்கிறேன், எதற்கு பின்பதாய் போய்கொண்டிருக்கிறேன், எதை விரும்பி கொண்டிருக்கிறேன், அதுதான் என்னோட கூட வரப்போகிறது. இந்த பூமிக்குரியவை இருந்தால் ஒன்று உங்களுக்கு வராதுன்னு தெரியும். அப்ப ஆவிக்குரியவை நாங்கள் எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கோம். கடைசியா ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அங்கே 1 தெசலோனிக்கேயர் 4 Thessaloniciens 4 chapitre 4 verset 16. 282வது பக்கம். Alléluia. 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 1 Thessaloniciens, chapitre 4, versets 16 à 17. Car le Seigneur lui-même a un signal donné à la voix d'un archange et au son de la trompette de Dieu descendra du ciel, et les morts en Christ ressusciteront premièrement. Ensuite, nous, les vivants, qui serons restés, nous serons tous ensemble enlevés avec eux sur des nuées à la rencontre du Seigneur dans les airs, et ainsi nous serons
பார்த்திருப்பீங்கள். அங்கே ஞானஸ்தானத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யோவான் இடத்திலே அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமா 6:3. ரோமா chapitre 6 verset 3 படித்து நாம் முடிக்கிறோம். Romains chapitre 6 verset 3. Ignorez-vous que nous tous qui avons été baptisés en Jésus-Christ, c'est en sa mort que nous avons été baptisés. Amen. Amen. அது வாசிங்கள். ரோமா 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமென். அங்கே வசனம் என்ன சொல்றது? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அவர் மரித்து பாவத்துக்கு சாபத்துக்கு மரித்து அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவருக்குள்ளாக நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற போது எங்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் இந்த பூமியிலே மன்னிக்கப்பட்டு நாங்கள் கடந்து போகிற வழியை என் தேவன் எங்களுக்கு உண்டாகி இருக்கிறார். அங்கே 4 நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த பாவ சரீரம் பாவ வாழ்க்கை இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தேவனுக்குள்ளாக அவர் எப்பொழுது மரித்தாரோ அப்பொழுது எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 5:15-14 எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியம் அங்கே நான் தமிழிலே படிக்கிறேன். பஞ்சில் எடுங்க. எபேசியர் 5. ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்களே நான் எடுத்துக் கொள்ள வேண்டிய முடிவு எபேசியரின் புத்தகம் chapitre 5 verset 15. அங்கே சொல்லப்படுகிறது ஞானமாய் நாங்கள் செயல்பட வேண்டுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்லப்பட்டாயிற்று? காலங்கள் போனதுதான். அங்கே ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அநேகர் வர முடிந்தும் வராமல் இருப்போம், ஜெபிக்க முடிந்தும் ஜெபிக்காமல் இருப்போம், ஆண்டவருடைய பேச முடிந்தும் பேசாமல் இருப்போம். எனக்கு அருமையானவர்களே, போன டைம் போனதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கோவிடுக்கு பிற்பாக எனக்கும் உங்களுக்கும் உங்களை யூதா தேவ சபைக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த தருணம் அது கிருபையாய் கொடுக்கப்பட்ட தருணம். அதை நாங்கள் நித்திய ராஜ்யத்தின் வழியிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி எப்படியாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தான் தெரியும். அங்கே சங்கீதம் 107:43 சொல்லுகிறது. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப டைம் எங்களுக்கு ஆண்டவர் தந்த டைம் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு நாங்கள் அநேக காரியங்களை செய்ய மனதிருந்தும் செய்ய முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் மனம் திரும்புகிறது இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் மனம் திரும்பி அந்த காரியம் தேவனுக்கு பிரியமானதல்ல, என்னை கர்த்தரோடு சேர்க்காத விடுவதில்லை என்று சொல்லி அதை வெறுத்து விட நாங்கள் முடிவெடுக்கிறது. இப்பொழுது நாங்கள் எல்லாரும் எழுந்து நாங்கள் பார்க்க போறோம். ஆண்டவரே, எந்த காரியம் ஆண்டவரே அப்பா மார்த்தாளை போல உலக காரியம் உள்ளதாக மரியாதை போல நம்முடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருக்க முடியாதபடிக்கு எனக்கு தடையாய் காணப்படுகிறதோ அதை நான் சீ என்று வெறுக்காத பட்சத்திலே அதை விட்டு என்னை விளக்க முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் சொல்ல போகிறோம். அதை யூதா தேவ சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்கள் இன்றைக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டாம் சொல்லுகிறேன். அங்கே அப்போஸ்தலரின் புத்தகம் 8வது அதிகாரம் 13:22 நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலரின் புத்தகம் 8:13 அங்கே சீமோன் என்கிற ஒருவன் அவன் ஞானஸ்தானம் பெற்றான். அவன் ஆராதிக்கிற ஜனங்களுடைய கூட நின்றான். ஆனால் அவன் அங்கே என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எனக்கும் இந்த பரிசுத்தாவின் வல்லமை வேண்டும் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் சில வேளை தப்பாக பணம் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யும் என்று நினைப்போமா இருந்தால் அங்கே அந்த அவனுக்கு ஒரு வசனத்தை
அப்பாவால் அழைக்கப்படுகிற பிள்ளைகளாக அல்ல, என் மகனே மகளே என்று அவர்களை அழைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். ஹalleluya. எல்லாரும் நீங்க தான் பேச போறீங்க. வசனத்தை சுருக்கி நான் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே மதிகடனே என்று சொல்லி அந்த லூக்கா 12:20 நீ சொன்ன பிரகாரம் நான் எல்லாவற்றுக்காக ஓடி உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுவேனா இருந்தால் என்னுடைய முடிவு எப்படியா இருக்கும் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். எந்த வீட்டிலே தாய் ஜெபிக்கிறதோ, எந்த வீட்டிலே தகப்பன் ஜெபிக்கிறதோ, எந்த வீட்டிலே பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, எந்தெந்த வீட்டிலே என்னென்ன தேவனுக்கு செய்கிறார்களோ அதை பார்க்கிற கண்கள் பின்தொடரும். எந்த வீட்டிலே நாங்கள் அதிகமாக ஏதாவது வேற பிரயாசங்கள் இருக்கிறோமோ அதை பார்க்கிற பிள்ளைகளும் அதற்கு பின்பாக தான் கொண்டிருப்பார்கள். அப்போ குடும்பமாய் நாங்கள் எதற்காய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மதிகேடன் என்று அழைக்கப்படுகிறதுக்கு மாத்திரம் இல்லாதபடிக்கு அக்கிரமத்திலே இருந்து மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நாங்கள் எல்லாரும் சத்தமா நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, நீங்க ஏதோ ஒரு பேர வாய முடியீங்க இல்ல ஞானத்தின் அறிவாய் இருக்கிற உம்முடைய நாமத்தை விட்டு விலகி ஆண்டவரே உலகத்துக்காகவும் மாம்சைக்காகவும் எதிர நாங்கள் விலகி இருக்கிறோமோ கர்த்தாவே நீர் எங்களை மன்னித்து 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 இயேசுவே நீர் மன்னித்து 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 உம்முடைய இலக்கத்தினால உம்முடைய உருக்கத்தினாலே அப்பா உம்முடைய சம்பவத்தை ஞானமுள்ள பிள்ளைகளாய் புத்தி உள்ள பிள்ளைகளாய் புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அவரோடு ஆண்டவரே வாஞ்சிக்கிற பிள்ளையாய் வார்த்தைகளை விளங்குகிற பிள்ளைகளாய் வார்த்தையை தாகத்தோடு கேட்கிற பிள்ளைகளாய் அந்த வார்த்தைப்படி நடக்கிற பிள்ளைகளாய் சபையோராய் எங்களை மாற்றுவீராக, சபையோராய் எங்களை மாற்றுவீராக. அந்த கடல் பண்ணுகிற எல்லா தடைகளும் ஒழிந்து போவதாக, ஒழிந்து போவதாக, ஒழிந்து போவதாக. சத்தியத்தை கேட்காதபடி சத்தியத்தில் நிற்காதபடிக்கு கடல் பண்ணுகிற பொல்லாத சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக.